தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஃபாலோ அப் ரிப்போர்ட். விசாகன் அப்படின்றவர், அதாவது டாஸ்மாகுடைய எம்டி விசாகனை வந்து இப்பொழுது மேலும் விசாரணைக்காக அ அமலாக்கத்துறை வந்து அவங்களுடைய அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அலுவலகத்தில் வந்து பல மணி நேரம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வீட்டிலேயே வைத்து விசாரணை செய்த பின்னர், அவரை வந்து அலுவலகத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. இடியுடைய அலுவலகத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அமலாக்கத்துறையோட அலுவலகத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னாக்க, விசாகனுடைய வீட்ல அதிரடியாக இவர்கள் புகுந்த பொழுது, இடிக்காரர்கள் புகுந்த பொழுது, ரெய்டுக்காக புகுந்த பொழுது, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னலுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, கொட்டியிருக்காங்க. என்ன அப்டின்னா, இந்த பிரிண்ட் அவுட் எல்லாம். என்ன பிரிண்ட் அவுட் அப்டின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் WhatsApp. என்னன்னா, WhatsAppல கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ள நடந்த. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? 2 வாரங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் தெரியுமா? விசாகனுடைய மொபைல் ஃபோன வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன்லேருந்து 3 மொபைல் ஃபோன்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த மொபைல் ஃபோன்லேருந்து நெறைய தகவல்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தகவல்கள் குறித்த வாட்ஸ்அப் பிரிண்ட் அவுட்ட தான் இவர் எடுத்து வச்சிருக்காரு. இதை வைத்து எப்படி நம்ம வந்து வழக்கை எப்படி அணுகுறது? இல்ல இந்த கேள்விகள்லாம் நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கு எப்படி பதில் சொல்றது? அப்படின்ட்டு. அதை அப்படியே பயத்துல வெளில தூக்கி போட்டுருக்காங்க. அதையும் கைப்பற்றியிருக்கிறது இடி. இப்ப மேலும் கேள்விகளுக்காக, விசாரணைக்காக அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்படுவாரா? அப்படின்றது கேள்விக்குறி. அது அது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து உடன்படவில்லை என்றால், அதாவது அவரிடம் வந்து கைப்பற்றப்பட்ட அந்த 3 மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய தகவல்கள் குறித்து விசாரணையில் அவர் வந்து ஒத்துழைக்கவில்லை என்றால், கைது நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அப்படி இல்ல அப்படின்னாலும், மேலும் விசாரணைக்கு அவர் படுத்தப்படுவார் அப்படின்றதையும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவரிடமிருந்து ஸ்டேட்மெண்ட் பெறப்படும். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இபிகோ, அதாவது இப்போ பாரத் இந்த அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஎன்எஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த இந்த பிஎன்எஸ் அதன்படி, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள் என்றால், அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வழக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ப்ராசிக்யூஷன், அதாவது அரசு தரப்பு தான் வந்து நிரூபிக்க வேண்டும். இல்லை, இவர் வந்து தவறு செய்திருக்கிறார் அப்படின்றது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டும். ஆனால் பிஎம்எல்ஏ வழக்குகள்ல, இந்த அமலாக்கத்துறையுடைய இந்த சட்டத்தின் கீழ இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு இல்லையா? இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ அந்த யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் தான் வந்து நிரூபிக்க வேண்டும். நாங்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ட வச்சு அவங்கள்ட்ட ஆதாரம் இருந்தா போதும். ரூ. 50,00,000க்கு மேல, ரூ. 50,00,000 பெருமானம் உள்ள, மதிப்பு உள்ள, அந்த மதிப்புக்கு மேல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கிடைத்தாலும், அவர்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபடலாம். இதுதான் அந்த சட்டம் சொல்கிறது. அப்போ அந்த கைது நடவடிக்கை அப்படின்றத தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுமா என்றால், அதை நோக்கித்தான் இந்த விசாரணை பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு வரக்கூடிய தகவல், டெல்லியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவு என்ன அப்படின்னா, ஆதாரங்களை திரட்டிவிட்டு, அதற்கப்புறம் நீங்க உங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா, உங்களுக்கே தெரியும். எத்தனை வக்கீல வச்சு, எத்தனை நீதிமன்றங்கள்ல போயி இவங்க நின்னு விசாரணையே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு. அதனால அதை மனதில் வைத்து ஆதாரங்களை நீங்க திரட்டிக்கொண்டு, அட்லீஸ்ட் முகாந்திரங்கள், அடிப்படை முகாந்திரங்கள், பிரிமா ஃபேசி எவிடன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதையாவது நீங்க திரட்டிக்கொண்டு, அதற்கப்புறம் நீங்க வந்து நடவடிக்கையில் இறங்குங்கள் அப்படின்றது தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அந்த அடிப்படையில தான் இப்போ இந்த விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெய்டுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெய்டு வரப்போகிறதா என்பது விசாகன் மட்டும் இல்ல. அந்த விசாகனுக்கு முன்ன அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனால் ரதீஷ், அப்புறம் அந்த இந்த உதவாநிதி கூட இருக்கக்கூடிய சுத்தக்கூடிய நபர்கள், ரதீஷ், இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் இந்த நரேஷ் நாயுடு, சுஜய் ரெட்டி, இவர்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனால் கடந்த 10 நாட்களாகவே இவர்கள் மொபைலை எல்லாம் தூக்கி போட்டு, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மொபைல்லாம் தூக்கி போட்டு, எவிடன்ஸ் எல்லாம் கலைக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த வேலையெல்லாம் இவர்கள் 10 நாட்களாகவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இடியிலிருந்தே தகவல்கள் கசியப்பட்டு இருக்கின்றன அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதையெல்லாம் தெரிந்து வைத்து தான், இப்போ அந்த மொத்த இடி டீமையே மாற்றப் போகிறாங்க. ஆனால் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆதாரம் இருக்கு இல்லையா? அதாவது இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள இவங்க அதிரடியாக ஒரு சோதனை செஞ்சாங்க பாருங்க. சோதனையா என்டர் பண்ணாங்க பாருங்க. அதை யாருமே எதிர்பார்க்கல. அதனால தான் அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் இவங்க போராடி பார்த்தாங்க, மல்லு கட்டி பார்த்தாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்கன்றத உயர்நீதிமன்றத்துக்கு சொல்லாம கூட போனாங்கன்னு இங்கேயும் திட்டு வாங்கினாங்க. அதை அவர்கள் செய்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த 3 மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய தகவல்கள். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி 1 வருஷம் சிறையில் இருந்தார் இல்லையா? அப்ப சிறையிலேருந்து அவர் ஆப்பரேட் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது கூட,
அவரால் நேரடியாக கண்காணிக்க முடியாதுன்ற நிலையில் செந்தில் பாலாஜிக்கு போகக்கூடிய கப்பத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை, ஒரு பெரிய தொகையை விசாகன் தள்ளி கொண்டு போனதாக தகவல். அதன் அடிப்படையில் வீடுகள்லாம் கூட வாங்கியிருப்பதாக தகவல். இந்த டாக்குமெண்ட்டுகளும் அந்த இடி கிட்டே சிக்கியிருக்கிறது. அப்போ அவங்க போடக்கூடிய நெருக்கடி என்னவாக இருக்கும்? வேறு உன்னை பற்றி இத்தனை விஷயம் வந்திருக்கு, உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்றதுக்கு இங்கே இத்தனை ஆதாரமும் இருக்குது, இந்த சரக்குகளை தான் வாங்க வேண்டும், அதாவது இந்த நிறுவனம், இந்த மதுபான நிறுவனத்திடம் இந்த சரக்குகளை தான் வாங்க வேண்டும், அந்த மதுபான நிறுவனத்திடம் இதுதான் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரதீஷ் போன்ற நபர்கள் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு டாஸ்மாக்ங்கிற ஒரு அரசு நிறுவனத்துடைய ஒரு கார்ப்பரேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், அதோடைய தலைமை பொறுப்பில் இருக்கவருக்கு, கட்சி பொறுப்பில் இல்லாத ஒரு நபர், ஆட்சியிலையும் இல்லாத ஒரு நபர், வெறும் உதவாநிதிக்கு சகலத்தையும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க? அப்போ அரசாங்கத்தை நடத்துவது யார்? இந்த பணத்தை எல்லாம் கையாடல் செய்து என்ன செய்கிறாங்க? கொண்டு போய் இந்த 4000 கோடி ரூபாய் திரைத்துறை இருக்குது பாருங்கள், இந்த திரைத்துறையில் இவங்க கொண்டு போய் இந்த கருப்பை எல்லாம் வெள்ளையாக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். இதை ரெட் ஜெயண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் என்று வைத்துக்கொண்டு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த மாதிரி டான் பிக்சர்ஸு, டான் என்றால் என்ன? விடியல். அப்போ DAWN டான் பிக்சர்ஸ் என்றால் விடியல் பிக்சர்ஸ் என்று அர்த்தம். அதாவது இவர்கள் வந்து உதயசூரியனை பக்கம் வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் வச்சுருக்காங்களாம். அவ்வளோ கட்சி பாசமாக திருட்டு பசங்க. இந்த திருட்டு பயல்கள் இந்த மாதிரியான, அதாவது சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ அசிஸ்டன்ட் டைரக்டராக 6 மாதம் வேலை செஞ்சவன் இவனையெல்லாம் கூப்பிட்டு ப்ரொடியூசர் ஆக்கி, தனுஷ், அப்புறம் அந்த முரளியோட பையன் அதர்வா முரளி, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடி 5 கோடின்னு அட்வான்ஸ் கொடுத்து இவர்களை புக் பண்ணி கால் ஷீட் வாங்கி படம் எடுக்கிறேன் பேர் வழின்ற இவர்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது? இவர்களுடைய பின்னணி என்ன கேட்டால், நான் கவின் கேர் நிறுவனத்தில் வந்து நான் மாப்பிள்ளை அந்த நிறுவனத்தில் பொண்ணு எடுத்திருக்கிறேன், அதனால் எனக்கு அங்கிருந்து பணம் வருது என்று சொல்கிறார்கள். அவர்கள் எதற்கு இவருக்கு தரப்போகிறார்கள் பணத்தை? இவன் எல்லாமே இந்த உதவாநிதியோடைய சுற்றிட்டு இருக்க பசங்க அப்படின்றதுனால இங்கேருந்து பணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து இவர்களை வந்து விளையாட விடுறது. இதில் அந்த கேஎஸ் மார்ட் அப்படின்ற நிறுவனம் இருக்குது பாருங்கள், இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இந்த கேஎஸ் மார்ட் என்ற நிறுவனத்தில் ரதீஷும் இருக்கிறான். இந்த ரதீஷ் வந்து இவன் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய மொத்த பணத்தையும் இவன் ஹேண்டில் பண்ணி ஒரு 2000-3000 கோடிக்கு ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் வெளிநாட்டில் கொண்டு போய் வைக்கிறது. இல்லை உதவாநிதி சொல்கிற மாதிரி திரைத்துறையிலே போட்டு வந்து கருப்பை வெள்ளையாக்குவது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இவன்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் காரு, 150 கோடி ரூபாய்க்கு பங்களா, இதெல்லாம் எங்கிருந்து வருது? அதாவது உதவாநிதிக்கு சகலத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலை, அது என்ன வேலைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதை செய்வதற்காக மட்டுமே, இவர்களுடைய திருட்டு பணத்தை எல்லாம் கையாடல் செய்வதற்காக மட்டுமே, அதாவது திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த குடும்பத்துக்கு எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வைக்கணும்னு பண்ணுறதுக்கான மட்டுமே இவன்கிட்ட வந்து அவர்கள் தின்றது போக அவர்களுடைய தட்டிலிருந்து கீழே விழும் பாருங்கள் பருக்கைகள், அந்த மாதிரி பருக்கைகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் காரு, 5 கோடி ரூபாய் காரு, 150 கோடி ரூபாய் வீடு அப்படின்னா இந்த குடும்பம் எவ்வளோ அமுக்கியிருக்குன்றது யோசிங்க. இது ஒரே ஒரு துறையில் ஒரே ஒரு விஷயத்தில் அடித்தது. இவர்கள் தான் அரிசியிலேருந்து கக்கூஸ் வரைக்கும் எதையும் விடுறதில்லையே, சுரண்டி தின்கிறார்களே. அடுத்தது இருக்கிறது KN நேருவுக்கு அத்தனை டாக்குமெண்ட்டும் இப்போ கைப்பற்றப்பட்டு விட்டது அமலாக்கத்துறையால். அடுத்து பெரியசாமி, நேரு பெரியசாமி மீறி நடவடிக்கை என்பது உறுதி. இப்போ துரைமுருகன் அங்கே பேசி கொண்டிருக்கிறார், என்னை எப்படியாவது விட்டுருங்க, எவ்வளோ பணம் செலவானாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொன்முடி மகனை காப்பாற்றுவதற்கு கோடிகளில் பேரம் பேசியதாக அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளிடம் கோடியில் பேரம் பேசியதாகவும் தகவல் வருகிறது. அப்படி ஒவ்வொருத்தராக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வது உறுதி, அவருடைய வழக்குகளில் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதும் உறுதி. அப்போ இத்தனை பேர் சிக்கி கொண்டிருக்கின்ற நிலையில் இவர்கள் ரொம்ப எதுவுமே நடக்காத மாதிரி இன்றைக்கி மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விவாதம் இது குறித்து கிடையாது. மாறாக OPS பாஜக கூட்டணியில் இருப்பாரா மாட்டாரா, இதுதான் விவாத பொருள். அப்போ அமலாக்கத்துறை அப்படின்றதை இவர்கள் எதிர்கொள்வது அப்படின்றது குறித்து யாருமே வந்து இங்கே விவாத பொருளாக எடுக்கிறதில்ல, மீடியா பேசுவதில்லை. ஏன் இவ்வளோ ரெய்டு வருது, இவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளோ பணம் வந்தது, எத்தனை பணம் கையாளப்படுகிறது? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாகில் எடுத்திங்கனாக்க 1 கோடி பேர் வந்து டாஸ்மாகுக்கு செல்கிறார்கள் ஒரு நாளைக்கு அப்படின்றது ஃபுட்ஃபால். 3500 கடைகளில், அது தவிர பார்களில்
பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 1,00,00,000 பேர் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த 1,00,00,000 பேர்கிட்டையும் ஒவ்வொரு நாளும் பாட்டிலுக்கு ரூ. 10 ரூ. 30 வரைக்கும் கையாடல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் கூட, இது கிட்டத்தட்ட 1,00,00,000 பேரை தினம் தினம் ஏமாற்றி இருக்கிறார்கள். தினம் தினம் அவர்களிடம் திருடி இருக்கிறார்கள். அப்படி திருடி இவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த மதுபான தொழிற்கூடங்களிலிருந்தும் இவர்கள் கொள்முதலிலும் இவர்கள் கையாடல் செய்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பேர் கேஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது 12 பேர் அப்படின்னு இருக்கும் ஒரு கேஸுன்னா, அந்த ஒரு கேஸுக்கு இவ்வளவு ரூபாய் என்றும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் திரைத்துறையில் போடுவது, இந்த பணத்தை கொண்டு போய் லண்டனில் இல்லை கேமன் ஐலண்டு இந்த மாதிரியான இடங்களில் கொண்டு போய் வைப்பது, இதையெல்லாமும் செய்து வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு துறையாக அடுத்தது மூர்த்தியை கண்காணிப்பதற்கும் ஒரு டீம் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் நடக்க போகிறது. சக்கரபாணி அவரை கண்காணிப்பதற்கு ஒரு டீம் ஆல்ரெடி தோண்டி எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு அமைச்சராக சிக்கப் போகிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஊழல் நிறைந்த இந்த அரசாங்கம், இந்த அமைச்சரவை என்பது எனக்கு தெரிந்து ஜனவரி வரைக்கும் தாக்குப்பிடிக்குமா என்பதே கேள்விக்குறி என்கிற அளவிற்கு இந்த நடவடிக்கைகள் இருக்கப் போகிறது. இந்த நடவடிக்கைகள் எந்த இடத்திலும் இவர்களுக்கு அனுதாபத்தை தேடி தரப்போவதில்லை. ஏனென்றால் இந்த மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும், இவர்கள் எப்படி சுரண்டப்பட்டிருக்கிறார்கள், எப்படி துணிச்சலாக இவர்கள் அந்த சுரண்டலில் இந்த கும்பல் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து அதாவது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இந்த இடத்துல கட்சிக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத தனிநபர்கள். யார் அவன் ரத்தீஷ்? இதுக்கு மேலே எங்கே இருந்தான்? இவனுக்கு எப்படி இவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி டிரான்சாக்ஷன்னு நூற்றுக்கணக்கான கோடி சொத்து? யார் அவன் சுஜய் ரெட்டி? யார் அவன் நரேஷ் நாயுடு? அவனுக்கு ஏன் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ரோட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த எல்லோ பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் போடுவாங்க தெரியுமா? இந்த கான்ட்ராக்ட் ஏன் இவனுக்கு வழங்கப்பட்டது? இதை வழங்குவதற்கு நேரு துணை போனாரா? இதை எல்லாவற்றையும் நம்ம வந்து தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இவன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருப்பதி தேவஸ்தானம் அது அந்த இதில் வந்துட்டு இவன் வந்து ஒரு மெம்பர் ஆவதற்கு முயற்சி செய்திருக்கிறான் இந்த நரேஷ் நாயுடு. அப்போ இந்த நரேஷ் நாயுடு, சுஜய் ரெட்டி, ரத்தீஷ், அப்புறம் அந்த அண்ணா நகர் கார்த்தின்னு இருக்கான் பாருங்க, அவன் வந்து எம்எல்ஏவுடைய பையன், மோகன்ங்கிற அந்த எம்எல்ஏவுடைய மகன். அவன் தான் இந்த எல்லா பணத்தையும் ஹேண்டில் பண்ணுறது அவன் தான். இவர்கள் எல்லாம் மேற்பார்வை செய்வது யாருன்னா ஸ்டாலின் குடும்பத்துடன் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக தொடர்பு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அத்தனை விவகாரங்களிலும் தலையிடக்கூடிய அல்லது அத்தனை விவகாரங்களிலும் தொடர்பு கொண்டுள்ள அந்த குடும்பம் நம்பக்கூடிய மிக மிக குறைந்த நபர்கள் ஒருவரான இந்த ராஜா சங்கர். இது இத்தனையும் இருக்கின்ற ஒரு பக்கம், நாங்கள் இதையெல்லாம் எதிர்கொள்கிறோம், நீ வந்து கட்சி பணியெல்லாம் ஃபுல்லாக நீ வந்து ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லி சேகர்பாபு தான் எல்லா முடிவையும் எடுப்பார் அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த பேட்டை ரவுடி சேகர்பாபுவையும் இவர்கள் இறக்கி விட்டிருக்கிறார்கள். இந்த பேட்டை ரவுடி சேகர்பாபு பூந்து விளையாடுகிறார் எங்கே அப்படின்னா சென்னை, அதாவது வட சென்னை மேம்பாட்டு நிதி அப்படின்ற பேரில் பூந்து விளையாடுகிறார். அப்போ இங்கே ஆளுக்கு கொள்ளையடிப்பதில் மட்டும்தான் குறியாக இருக்கிறார்கள். இதற்கு எதற்கு ஒரு அமைச்சரவை, இதுக்கு எதற்கு ஒரு விடியல் அரசு என்று பெயர் அப்படின்ற கேள்வியை மக்களுடைய மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். விசாகனில் ஆரம்பிப்பது எங்கு சென்று முடிகிறது என்று பார்ப்போம். ஆனால் உறுதியாக சொல்ல முடியும், சபரீசன், ஸ்டாலின், உதவாநிதி இந்த மூன்று பேரும் கைதாகலாம், அல்லது இந்த 3 பேரில் யாரோ ஒருவர் அல்லது இருவர் கைதாவது உறுதி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.